வணக்கம். நம்ம நாடகோஷ்டி ஆக்சுவலி நான் உங்க அட்வொகேஷன் சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாடகோஷ்டி எப்படி ட்ரை பண்ணாங்க. காரணமே இவர் தான். கொலகாரன் பண்ணது ஒருத்தர். கொலவனை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்றோம் எம்பி, சரிங்களா? மாநில எம்பி, சரிங்களா? ஆக்சுவலி இவருக்கெல்லாம் போஸ்டிங்ல கட்சியை கழிச்சு நீ போயிட்டு கட்சியை கழிச்சு ராஜினாமா பண்ணிட்டு அரெஸ்ட் ஆயிடுறா. நீ வெட்டுவேன் குத்த 4 அடிதான் முறைச்சான் அடிச்சான்னு சொல்றதெல்லாம் நீ வெக்கமா இருக்கு. சரி, அதே மாதிரி நாடகோஷ்டியால உயிராபத்திற்குன்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க, வழக்கு தொடர்ந்த பிரபாகரன் தனக்கும் தனது தாயாருக்கும் பாதுகாப்ப வேண்டி காணொலி வீடியோ பதிவு செஞ்சு எனக்கு அண்ணனா நினைச்சுக்கோங்க, தம்பியா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய நினைப்பாரு, தாவேகா தலைவர் என்ன நினைப்பாரு, என் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து இருந்துச்சுன்னா பல பேர் திமுக மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பகிரங்கமா குற்றச்சாட்டு திமுக இவங்களுக்கு கேவலமான. ஆக்சுவலி இவங்க கேஸ் போடல அப்படின்னு சொல்லி அந்த சொன்னவங்களும் 3 பேருமே கேஸ் போடலன்னு இருக்காங்க. ஆக்சுவலி ஒருத்தர் வந்து நீ விட்டுருங்க, நான் எந்த கட்சிக்கும் வரல, நான் கேஸே போடல, இறங்கவும் போயிட்டான், நீ இழுக்காதீங்க, இந்த அரசியல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்ப ஒரு வக்கீலா கோர்ட்ல வந்து விசாரணை பண்ணும்போது நீ விட்டுருங்கன்னு சொல்லும் போது யாராவது மிரட்டுறாங்கன்னு அர்த்தம். அவர் சொல்லும் போது பின்னாடி ஒருத்தர் சொல்லும் போது அந்த காரை பின்னாடி இருக்கும், காரை வேகமே எடுக்கிறான் டிரைவர், பின்னாடி ஏங்கிறான். அப்போ மிரட்டி தான் சொல்ல வைக்கிறா. இது கேவலமான ஆச்சுங்க. என்ன ஆக்சுவலி போட்டவங்க எல்லாருமே வந்துட்டாங்களா, அது கடைசி நேரத்துல உங்களுக்கு எதிராக திருப்பி ஒருத்தன் கேவலமா சொல்லியிருக்கான். எங்க அரசு, தமிழ்நாடு அரசு, இப்ப இருக்க அரசு எந்த இடத்துல கோட்டை விடணும் கேவலமா இருக்கடா. வாயில கெட்டாலும் திட்டுவான். ட்ரையல் கோர்ட்டு கீழமை நீதிமன்றம் பிளஸ் ஹைகோர்ட்டு ரெண்டுலயுமே தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த ஒரு ரேபிஸ்ட, போக்சோ வழக்க, சின்ன வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொலை செஞ்சவன கோர்ட்டை விட்டீங்க. கோர்ட்டை வந்து ஜட்ஜ்மெண்ட் அவன் தப்பே செய்யல. உங்க தமிழ்நாடு அரசு தப்ப கரெக்டா நிரூபிக்கலன்னு தான் நிரூபியா இருக்கான். அவன் தப்பு செய்யல, நல்லா பார்த்துக்கோ. தீர்ப்பு வேற மாதிரி உடனே வில்சன் வந்துறாரு. அவன் இடைக்கால தான் உத்தரவு கேவலமானவன். அவன் ஆக்சுவலி நீதிமன்றத்தையும் நீதி தான் அது ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பையும் தான் விவாதிக்க கூடாது. அந்த வில்சன் இருக்காரு தமிழ்நாடு வழக்கறிஞர், கேவலமான அவரெல்லாம் வெளில சொல்லிக்கூடாது வக்கீல்னு. என்ன சொல்றாரு, இடைக்கால உத்தரவான், நீ போட்ட கேஸே இடைக்காலம், எஸ்எல்பி ஸ்பெஷல் லீவ் பெடிஷன், அப்புறம் எப்படி நிரந்தர தீர்வு வரும்? கேவலமா இருக்கு. போட்டது ஒரு கேஸ், அதுக்கான தீர்ப்பு கொடுத்ததுக்கு இடைக்கால உத்தரவான், போட்ட கேஸே இடைக்கால உத்தரவு தான். கேவலமா இருக்கு. உடனே தண்டனை, நீ போட்ட கேஸ், நீ வாங்கின கேஸ், நீ போட்ட கேஸ், நீ வாங்கின தீர்ப்பு எல்லாமே இடைக்காலம் தான். அதுக்கு அப்பீல் போனது நிரந்தர தீர்ப்பு போக மாட்டாங்க. எதுக்கு அப்பீல் போகனா, நீ இடைக்கால உத்தரவை வாங்கினதுக்கு தான் போகல தவிர எக்காரத்தை கொண்டு முழு தீர்வு போக மாட்டாங்க. பைத்தியக்காரவாறு பேசுறீங்க. நீ எல்லாம் வக்கீல்னு சொல்லிக்க முடியாது. அதாவது மக்களுக்கு வக்கீல் லீகல் டேர்ம்ஸ் தெரியுன்றதுக்கா நீ ஏமாத்துற, சரிங்களா? கேவலமா இதுங்க. நீ போட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நீ வந்து உன் கவர்மெண்ட் ஆளுங்க குத்தி விட்டு அவங்க தயவுல அவங்களே போட்டது வந்து இடைக்கால கேஸ், இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கு பண்ணி ஒரு கேஸ், நிரந்தர தீர்வுக்குள்ள நிரந்தர தீர்ப்புக்குள்ள, சரியா? நீ போட்ட கேஸுக்கு அப்பீல் போயிருக்கு. அப்போ நீ இடைக்கால உத்தரவு வாங்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் எப்படா முழு தீர்வு கிடைக்கும், முழு தீர்ப்பு கிடைக்கும்? இடைக்கால உத்தரவுக்கு தான் இடைக்கால உத்தரவு அப்பீல் கேட்டிருக்காங்க. பைத்தியக்கார மாதிரி பேசாத. ஒரு வக்கீலா இருந்துட்டு இடைக்கால உத்தரவுக்கு தான் அப்பீல் போயிருக்காங்க. அங்க எப்படி முழு தீர்வு கேட்கும்? முழுமையா முடியலன்ற வெக்கம் கேட்டவனு கெட்ட வாரத்துல வருது. வாயடிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் பேசியிருந்தான். எப்ப இந்த கருப்பு கோட்டு போடணும், கெட்ட வாரத்தை பேசக்கூடாது பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். பேச இருக்காத. உங்களை திட்டினாலே கெட்ட வாரத்தை திட்டாம இருக்கும்ல, சரியா? நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.